குட் ஈவினிங் எவ்ரிஒன். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எப்படி எவால்வேட் பண்ணுறீங்களோ, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை எவால்வேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வகையான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்துட்டு அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் அந்த டெக்னிக்ஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன வகையான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்துட்டு அசஸ்மெண்ட் டூல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து சம் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தா ரேட்டிங் ஸ்கேல், செல்ஃப் ரிப்போர்ட்டிங், அப்சர்வேஷன், அனெக்டோட்டல் ரெக்கார்ட், செக்லிஸ்ட். இதெல்லாம் பற்றி நம்ம என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்சர்வேஷனல் டெக்னிக். Observation is nothing but kindly watching the external behavior of the person in appropriate situation. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருக்கான், எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படி எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறது தான் வந்துட்டு அப்சர்வல் டெக்னிக்ஸ். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். டீச்சர் கேன் ஈஸிலி கெஸ் தட் த ஸ்டூடெண்ட் இஸ் ஹைலி என்கேஜ்ட் அண்ட் once again excited by observing the external symptoms like trembling of hands, inherent speech, biting nails, restlessness and similar such behavior. அதாவது அந்த ஸ்டூடெண்ட் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்மளே கிளாஸ் ரூமில் பார்த்துருப்போம். திடீர்னு டெஸ்ட் சொல்லியிருப்பாங்க அந்த சார், நம்ம டெஸ்ட் நல்லா பண்ணாமல் யார்ட்டாச்சும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சார் கூப்பிடும்போது நமக்குலாம் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ திடீர்னு வந்து போர்டில் எழுத சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கையெல்லாம் நடுங்கும். நம்ம சில பேர் நகத்தை கடிச்சு உட்காந்துருப்பாங்க பயத்தில், சில பேர் கையை அப்படி இருக்கவும் பிடிச்சி விடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு அப்சர்வேஷனல் ரெக்கார்டு. ஓகேவா? இதில் வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் கேரிங் அவுட் ஏ குட் அப்சர்வேஷன். ஒரு குட் அப்சர்வேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த 2 ஸ்டூடெண்ட்டையுமே வந்துட்டு அந்த டீச்சர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். யாரோ ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு ஒருத்தரை பார்க்காம ஒரு தப்பான அசியூம் வந்து பண்ணிடக்கூடாது. அவன் வந்து இப்படி பண்ணியிருப்பான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து சொல்லிடக்கூடாது. 2 பேர்த்தையும் ஈக்குவலாக அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு குட் அப்சர்வேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் டு அப்சர்வேஷன் ஸ்கில்ஃபுல்லி அண்ட் ரெக்கார்டிங் த டேட்டா கேர்ஃபுல்லி, ஸ்டடியிங் த இன்டர்பிரிட்டேட்டிங் த ரெக்கார்டட் டேட்டா. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் பற்றி நீங்கள் அப்சர்வ் பண்ண போகிறீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்டை அப்சர்வ் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு தாட் இருக்கணும். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நீங்கள் அப்சர்வ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அப்சர்வ் பண்ண போகிறீங்களா, அது என்ன டைமில் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி வந்து அந்த ரெக்கார்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ செக்லிஸ்ட்டு அந்த வச்சு அப்சர்வ் பண்ணுறீங்களா, இல்லை டேலி அந்த மாதிரி அப்சர்வ் பண்ண போகிறீங்களா, இல்லை சும்மா நோட்ஸ் மாதிரி எடுத்து அப்சர்வ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக. இதில் டைப்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தா பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன், அன்கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன். பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு கேம்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த அப்சர்வ் பண்ணுறவரும் அந்த கேமில் போய் விளையாடுவார். விளையாண்டு அவர் அந்த உள்ளேயே இருந்து அவங்கள அப்சர்வ் பண்ணக்கூடியது வந்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். அவரும் அதில் பங்கேற்று அப்சர்வ் பண்ணாருன்னா அது பார்ட்டிசிபேட்டிவ் அப்சர்வேஷன். நான் பார்ட்டிசிபேட்டிவ் அப்சர்வேஷன்னா அவர் போய் கலந்துக்க மாட்டார். வெளியே நின்று இப்போ ஒரு குழந்தைங்க விளையாடுறாங்க, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்கள வெளியே இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட்டிவ். அப்சர்வர் வந்து வெளியே நின்று அப்சர்வ் பண்ணக்கூடியது நான் பார்ட்டிசிபேட்டிவ் அப்சர்வேஷன். கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு 2 வகையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு ரூமில் வந்து நல்லா சைலண்ட்டான ரூமில் உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நாய்ஸியாக ரொம்ப சவுண்டாக இருக்க ரூமில் உட்கார வச்சு படிக்க வச்சு 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கண்ட்ரோல்டு சுச்சுவேஷனை வந்து நம்ம கொடுத்துருப்போம். கொடுத்து கடைசியில் அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு எக்ஸாம் வச்சு அவங்க 2 பேர்த்தோட ரிசல்ட்டையும் வாங்கி நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடியது வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் ரூம் கொடுத்து வச்சு அப்சர்வ் பண்ணக்கூடியது கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன் சொல்லலாம். அன்கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு ப்ளே கிரவுண்டில், இல்லை லைப்ரரியில், கிளாஸ் ரூம்லன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ் இல்லாமையே வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்துட்டு அன்கண்ட்ரோல்டு அப்சர்வேஷனில் வந்துடும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் டெக்னிக்ஸ். செல்ஃப் ரிப்போர்ட்டிங் வெரி சிம்பிள்.
இண்டிவிஜுவலா நம்ம வந்து அவங்கள ரிப்போர்ட் பண்ணக்கூடியது. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன நம்மளே வந்து இது ஈஸியா சொல்லிடலாம். நம்ம வந்து இன்டர்வியூஸு, அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்கறது. இப்ப ஒரு பெர்சன நீங்க கூப்ட்டு அவங்க கிட்ட உங்களுக்கு அ மேத்ஸ் பீரியட் உங்களுக்கு பிடிக்குமா? அவங்க வந்து எஸ் ஆர் நோ இல்ல குட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஆன்ஸர் பண்ணுவாங்க இல்லையா? நான் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல அவங்களே ஒண்ணு டிக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டிங். நம்ம வந்து இன்டர்வியூ மூலியமா அவங்கள அப்சர்வ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு டைரக்ட்டா இருந்து நம்ம கேட்கிற கேள்விக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவோ அத வந்து ஷேர் பண்ணுவாங்க. Self report techniques involve gathering information directly from individual about their own thoughts, feelings and behaviors. அவங்களோட ஓன் தாட் அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அத பத்தி சொல்லுவாங்க. ஒரு மூவி பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கு நம்ம ரிவ்யூ கேட்கிறோம் அப்டின்னா, அவங்களோட ரிப்போர்ட் அவங்களுக்கு என்ன தோணுதோ அத வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து செல்ஃப் ரிப்போர்ட். These techniques often include methods such as questionnaires, opinion checklist, interest inventory, attitude skill, survey interviews or self assessment skills. ஓகேவா? அதாவது செக்லிஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த செல்ஃப் ரிப்போர்ட்டும், அப்சர்வேஷன் இது 2ம் வந்து நம்ம அசஸ்மென்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ். இனி நம்ம பார்க்க போறது அசஸ்மென்ட்ல இருக்கக்கூடிய டூல்ஸ். ஓகேவா? ஆ கீழ பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அந்த படமும் போட்டிருக்கேன். அத பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட் அனெக்டோட்டல் ரெக்கார்ட். இந்த அனெக்டோட்டல் ரெக்கார்டுங்கிறது வந்து எல்லா ஸ்கூல்லயுமே வந்து கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடண்ட்ட பத்தியோ, இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் பத்தியோ நம்ம வந்து ஒரு அந்த அனெக்டோட்டல் ரெக்கார்டுங்கிறது வந்து இண்டிவிஜுவல் ஒரு ஸ்டூடண்ட்ட பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன வந்து நம்ம ஃபில் பண் அ ரிப்போர்ட் பண்ற ரிப்போர்ட்டு. இது வந்து வருஷம் வருஷமும் கண்டிப்பா வந்து அந்த ஸ்டூடண்ட் அந்த டீச்சர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பாங்க அந்த ஸ்டூடண்ட் பத்தி. இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து 40 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னா 40 பேத்துக்கு எப்படி வந்து இத ஃபாலோ பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு வேள அப்படி முடியாத பட்சத்தில அவங்க வந்து ரொம்ப லோவா இருக்க ஸ்டூடண்ட்டையும், ரொம்ப ஹையா இருக்க ஸ்டூடண்ட்டையும் மட்டுமாவது பண்ணணும். ஆனா கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் பண்றது தான் நல்லது. இப்பவுமே நெறைய பிரைவேட் ஸ்கூல்லலாம் வந்து இந்த அனெக்டோட்டல் ரெக்கார்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. Anecdotal record is a factual description of the meaningful insights, the events which the teacher has observed. அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட் அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு ஈவென்ட்லயும் அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி அந்த டீச்சர் அப்சர்வ் பண்ணி பண்றது. மெயின்டெய்னிங் அனெக்டோடல் ரெக்கார்டு. இந்த அனெக்டோடல் ரெக்கார்டை எப்படி வந்து மெயின்டெயின் பண்ணணும்னா, டீச்சர் டிசைடட் விச் ஸ்டூடெண்ட் டு அப்சர்வ் அண்ட் வென் டு அப்சர்வ். அந்த டீச்சர் வந்து யார அப்சர்வ் பண்ண போறோம், நம்ம எப்ப பண்ண போறோங்கிறது டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணிக்குவாங்க. அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. Recording observation properly ensure accuracy and prevent forgetting crucial details. அந்த டீச்சர் வந்து அவங்க எழுதக்கூடிய அந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப அக்யூரஸியா இருக்கணும். ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன வந்து அவங்க போட்றக்கூடாது. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து அத நம்ம அடுத்த கிளாஸ் டீச்சர்ட்ட நம்ம அந்த ரெக்கார்ட வந்து குடுத்துருவோம். அதனால வந்து அவங்க ஒரு கரெக்ட்டான ரெக்கார்ட் வந்து குடுக்கணும். அடுத்தது வந்துட்டு, அவங்க வந்து அந்த அனெக்டோடல் ரெக்கார்ட வந்துட்டு ஒரு ஸ்மால் சீட்ஸ்லயா, இல்ல ஸ்கூல்லேருந்து குடுக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ஸ்ல வந்து அனெக்டோடல் ரெக்கார்ட வந்துட்டு ஃபாலோ பண்ண போறாங்களாங்கிறத அவங்க முன்னாடியே வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கணும். அது மாரி தான் வந்துட்டு கன்டின்யூ பண்ணணும். கன்சிடர் இன்டர்டிங் தெம் இன்டூ கன்சிஸ் கார்ட்ஸ் ஆர் புல்லட் பாயிண்ட்ஸ். அந்த அவங்கள பத்தி மார்க் பண்ண இந்த அனெக்டோடல் ரெக்கார்ட்ல நம்ம அவங்கள பத்தி எழுதிட்டு, ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் மாரி இருக்குன்னா, அத புல்லட் பாயிண்ட்ஸ் இல்ல ஸ்டார்ஸ் அந்த மாரி வச்சு, நம்ம மென்ஷன் பண்ணி வச்சு அவங்களோட ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து காமிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிள் அனெக்டோடல் ரெக்கார்ட் ஃபார்ம் காமிச்சிருக்கேன். இந்த மாரி தான் வந்து இருக்கும் அந்த ஃபார்ம். The next checklist. Checklist is a tool consisting of prepared list of items. It is used to record the presence or absence of the item by checking yes or no or the type or of item present. அதாவது உங்களுக்கு நல்லா புரியணும்னா எப்படி வச்சுக்கலாம்னா, இப்ப நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துட்டு போணும், என்னென்னலாம் எடுத்துட்டோம், பேக் எடுத்துட்டோமா, ட்ரெஸ்லாம் எடுத்துட்டோமா, அங்க போய் போடுறதுக்கு கம்மல் எடுத்துட்டோமா, அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்மளே மைண்ட்லயே சொல்லி அப்படியே லிஸ்ட்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டுருப்போம் இல்லையா? அதுதான் வந்து செக் லிஸ்ட்டு. அப்படியும் நம்ம பண்ணுவோம். இன்னொன்னு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த ஒரு வாரத்தில வந்து நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும். இங்கெங்கலாம் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்போம்ல. அதெல்லாம் பண்ணிட்டோமா, செஞ்சுட்டோமான்னு சொல்லிட்டு அந்த வீக்கெண்ட்ல வந்து நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதுதான் வந்துட்டு செக்லிஸ்ட்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? யூசஸ் ஆஃப் செக்லிஸ்ட். செக்லிஸ்ட்ட வந்து நம்ம எங்கலாம் யூஸ் பண்றோம்னா, இஸ் யூசஸ் இஸ் கலெக்டிங் எஜுகேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். Facilities available in educational institution and to observe the and record students' behavior traits.
அந்த ஸ்டூடெண்ட்ட பத்தியும் நம்ம வந்து இதில அப்சர்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ அந்த இன்ஸ்டிடியூஷனல்ல வந்துட்டு எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கா? பெஞ்சஸு, சேரு, போர்டு, மானிட்டரு இந்த மாரி திங்ஸ்லாம் வந்து இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத பத்தியும் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த ஒரு கிளாஸ் ரூம்னா, அந்த கிளாஸ் ரூம்ல இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி லிஸ்ட் வச்சு, இதெல்லாம் இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்குவோம். அதுக்கும் வந்து இந்த செக்லிஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து கிளாஸ் ரூம்ல வந்துட்டு டீச்சிங், லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ அப்சர்வ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுதான் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் குடுத்துருக்கேன். இதுல வந்து நம்ம எப்படி இப்போ வந்து ஒரு மேத்ஸ் கிளாஸ் நடக்குதுன்னா, உங்களுக்கு அந்த மேத்ஸ் கிளாஸ் வந்து புடிச்சிருக்கான்னு கேட்டா, இப்போ வந்து எனக்கு மேத்ஸ் கிளாஸ் மிகவும் பிடித்தது அப்டின்னா, நீங்க என்ன போடுவீங்க? மிகவும் பிடித்தது. ரொம்ப பிடிச்சதுன்னா வெரி குட் போடுவீங்க. இல்ல கொஞ்சம் தான் பிடிக்கும்னா குட். ஆ இல்ல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ வந்து உட்காரணுமேன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓரளவு ஓகே அப்படி சொல்லிப்பீங்க. இப்ப இன்னைக்கு வந்து சார் நடத்தின கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னா, ஓ! ரொம்ப நல்லா புரிஞ்சுதுன்னா வெரி குட். கொஞ்சமா தான் புரிஞ்சுச்சுன்னா குட். இல்ல வந்து ஏதோ உட்காந்து கவனிச்சேன் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்டரி. ஓகேவா? அந்த மாரி தான் இதுல நம்ம குடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம இன்னும் ஸ்மைலி அந்த மாரிலாம் கூட நம்ம போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரேட்டிங் ஸ்கேல். ரேட்டிங் ஸ்கேலுங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம இப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அம் Amazonஆ இருக்கட்டும், Flipkartஆ இருக்கட்டும், Muso இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து திங்ஸ் வாங்குனதுக்கப்புறம் அது கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு ரேட்டிங் ஸ்கேல் வந்து போட சொல்லி காமிக்கும். அப்ப நம்ம நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 5 ஸ்டார் குடுப்போம். இதே நல்லா இல்லாட்டி 1 ஸ்டார் குடுப்போம் இல்லையா? அந்த இதுதான் சொல்றாங்க. இந்த ரேட்டிங் ஸ்கேல் வந்து 3 டைப்ஸ்ல குடுத்துருக்காங்க. ஒண்ணு நியூமெரிக்கல் ரேட்டிங் ஸ்கேல், இன்னொன்னு டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங் ஸ்கேல், இன்னொன்னு கிராபிக் ரேட்டிங் ஸ்கேல். அதுல நியூமெரிக்கல் ரேட்டிங் ஸ்கேல் அப்டின்னா, நம்பர்ஸ வச்சு ரேட்டிங் போடுறது. அதாவது 1, 2, 3 அந்த மாரி நம்பர்ஸ். இப்போ 1ன்னா ரொம்ப லோவஸ்ட்ன்னு அர்த்தம். 5ன்னா ஹையஸ்ட்ன்னு அர்த்தம். 1 போட்டா லோவஸ்ட் நல்லா இல்லன்னு அந்த மாரி மீன் பண்ணிக்கலாம். 5 போட்டோம். 5, 7 போட்டோம்னா ஹையஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங் ஸ்கேல். அதாவது வேர்ட் டிஸ்கிரிப்டிவ்னா அந்த வேர்ட வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்றது. குட்டு, பேடு, வெரி குட்டு அந்த மாரி நம்ம வேர்ட் வச்சு டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது டிஸ்கிரைப் ரேட்டிங் ஸ்கேல். நெக்ஸ்ட் கிராப்பிங் ரேட்டிங் ஸ்கேல். கிராப்பிங் ரேட்டிங் ஸ்கேல்னா கிராஃப் மூலியமா ஒரு டாட் வச்சு, டபுள் டாட் வச்சு அந்த மாரி மீன் பண்ணக்கூடியது தான் வந்து கிராஃபிங் ரேட்டிங் ஸ்கேல். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு குடுத்துருக்கேன். இந்த மாரி பார்த்தா தெரியும். நம்மலாம் இந்த மாரி தான் வந்து Amazon, Musoலலாம் வந்து நம்ம போடுவோம். தென் நெக்ஸ்ட் வந்து யூசர்ஸ் ஆஃப் ரேட்டிங் ஸ்கேல். டீச்சர் ரேட்டிங் செலக்ஷன் ஃபார் த போஸ்ட் ஃபார் கிவிங் ப்ரமோஷன் டூ எவாலுவேட் எஃபிஷியன்சி டூ சம்ஸ் அண்ட் இன்கிரிமெண்ட். அதாவது அ அதோட ரேட்டிங் ஸ்கேலோட யூசர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்கூல்ல என்ன இதோட யூசர்ஸ்ன்னு பார்த்தா, ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா, அவங்களோட இயர் எண்டுல வந்து அவங்களுக்கு அவங்களோட ரேட்டிங் வந்து பார்க்கலாம். அவங்க வந்து நல்லா பாடம் நடத்தியிருக்காங்க, நல்லா எல்லாமே செஞ்சிருக்காங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் அவங்க ஸ்டூடண்ட்ஸ் கூட இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களோட இன்கிரிமெண்ட் ஜாஸ்தி பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் போடலாம். அந்த மாரிலாம் வந்து நடக்கும். டெஸ்டிங் த வேலிடிட்டி ஆஃப் மெனி அப்ஜெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் பேப்பர், பென்சில், இன்வென்டரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. எஸ்ஐ டெஸ்ட்ஸு, டிராயிங்ஸு இந்த மாரியெல்லாம் கூட நம்ம வந்துட்டு ரேட்டிங் ஸ்கேல்ல வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அந்த மாரி விஷயங்களுக்கு. பெர்சனாலிட்டி ரேட்டிங் ஃபார் வேரியஸ் பர்ப்பஸ். அ இப்போ வந்து பெர்சனாலிட்டிய வந்து நீங்க ரேட்டிங் போடலாம். அதாவது உங்களுக்கு ஒரு ஆக்டர் பிடிக்குதுன்னா, அவங்களோட பிக்சர் போட்டா நம்ம 5 ஸ்டார் போடுவோம். இல்ல அவங்களோட மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா, உள்ள போய் குட் போடுவோம். அவங்களுக்கு அந்த மாரி அந்த மூவிக்கு அந்த ரிவ்யூக்கு கீழ 5 ஸ்டார் போட்டுருப்போம். இதே வந்து நீங்க ஒரு பெர்சன் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஃப்ரீடம் ஆக்டர் உங்களுக்கு பிடிக்கல. ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரிவ்யூ போடுவீங்கல்ல, அந்த மாரி கூட செஞ்சுக்கலாம். இதுலயும் வந்துட்டு அப்படிதான். குட் எக்ஸலன்ட்னா ரொம்ப சிரிக்கிற மாரி, குட்னா கொஞ்சம், பேட்னா வந்து ரொம்ப மொறைக்கிற மாரி, அந்த மாரிலாம் கூட நீங்க வந்து ரிவ்யூஸ் குடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். இந்த அசஸ்மென்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எதுக்குன்னா, அ அசஸ்மென்ட் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் கெப்பாசிட்டிய வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இது எதுக்கெல்லாம் யூஸா இருக்குன்னா, லேர்னிங் ப்ராசஸ் வந்து அதிகமாக்குது. ஓகேவா? அ அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அசிஸ்ட் பண்றனால, ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் கெப்பாசிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகுது. நம்ம வந்து அவ அவன அசிஸ்ட் பண்ணி அவன் வந்து ரொம்ப எதுல ரொம்ப கம்மியா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு, நம்மனால வந்துட்டு அதுல வந்து அவன அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ, அத வந்து நம்ம செய்ய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவனோட எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாரி நம்மலாம் அசிஸ்ட் பண்றனால. ஸோ வந்துட்டு அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங்ல டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இவ்வளோதான். தேங்க் யூ. தேங்க் யூ டூ ஆல்.